ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய பர்ஃபி ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். வாயில் வச்சதும் கரையும், அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு ரவை சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை சேர்த்துருங்க. ரவையை சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுடலாம். ரவையுடைய கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அதனால் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வறுத்து தனியாக ஆற வச்சிடலாம். ரவையை வறுத்ததுக்கு அப்புறமா வேறு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதாவது 1/2 கப் சீனி 1/2 கப் தண்ணி. இதை நம்ம ஒரு கம்பி பதம் வரது வரைக்கும் காய்ச்ச போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம கம்பி பதம் செக் பண்ணலாம். லைட்டாக ஒரு கம்பி மாதிரி உடையும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துடலாம். இப்போது வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது உடனே திக்காகும். அதனால் நம்ம சட்டுன்னு அடுத்த இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடணும். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். நீங்கள் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கிறலாம். அடுத்து இது கூட ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை அப்படியே கடாயில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும். அந்த சமயத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின ஒரு ட்ரே இல்லைன்னா தட்டில் நம்ம கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் அப்படியே திரண்டுக்கிட்டு வருதில்ல. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பிளேட்டில் மாற்றிடலாம். நான் ஒரு ட்ரேயில் மாற்றி வச்சுருக்கேன். நான் ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இதை இந்த மாதிரி கொட்டி நல்லா சமப்படுத்தி வச்சுருக்கேன். இது சூடாக இருக்கும்போதே இந்த பட்டர் பேப்பர்லேருந்து இதை வெளியில் எடுத்துடலாம். அதாவது இந்த ட்ரேலேருந்து இதை வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா சூடாக இருக்கும்போதே இதை கட் பண்ணணும். ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ண வராது. நீங்கள் இந்த பட்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நெய் தடவுன ஒரு பிளேட்லேயோ இல்லை ட்ரேலையோ கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஓரங்களை மட்டும் கட் பண்ணிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் எந்தலும் முந்தலுமாக இருக்கும். அதனால் ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பர்ஃபி சூப்பராக தயாராகிடுச்சு. இது செய்கிறதுக்கு மொத்தமே 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விசேஷ காலங்களுக்கும் இந்த ஸ்வீட் செய்து சாப்பிடலாம். அவ்வளோத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு நம்ம அப்போவே சாப்பிட்றணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். இது 15 நாள் கூட அப்படியே இருக்கும், கெடாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.